ஓஹோ இந்தன் பேபி படத்தோட டைட்டில் ட்ராக் நாளைக்கு வரப்போகுது. தேசிங் ராஜா 2ஓட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க டிசெண்டா இருக்கு. ஜூலை 11 மூவி ரிலீஸ் ஆகும். சங்கீத் அண்ட் மமிதா பைஜு ஒரு மூவில ஒன்னா நடிக்க போறாங்க. இந்த மூவிக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்போ விட்டுருக்காங்க. தேவயானியோட பர்த்டே ஸ்பெஷலா 3BHK மூவில இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. மமிதா பைஜுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ ஜனநாயகன் சூர்யா 46 டூடுன்னு அவங்க நடிக்கிற மூவிஸ்ல இருந்தும் பர்த்டே ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. தனுஷோட குபேரா படம் ரிலீஸ் ஆன 2 டேஸ்ல வேர்ல்டு வைடா 55 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. இது ட்ராக் ரிப்போர்ட். ஜனநாயகன் மூவிக்கான கிளிம்ஸ் நேற்றுக்கு நைட்டு ரிலீஸ் ஆச்சு. நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. அண்ட் இன்னைக்கு மதியம் ஜனநாயகன்ல இருந்து ஒரு புது போஸ்டர் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இது வரைக்கும் இந்த கிளிம்ஸ் கமுலேட்டிவா 29 மில்லியனுக்கு மேல வியூஸ் வந்திருக்கு. இந்த கிளிம்ஸ் இன்னும் 24 ஹவர்ஸ் ஆகல. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு வியூஸ் வந்திருக்குன்னு நாளைக்கு நான் சொல்றேன். அண்ட் மமிதா பைஜு தளபதி விஜய் பத்தி ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த விஷயம் தான் இப்ப வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா தளபதி விஜய் கிட்ட மமிதா பைஜு இதான் உங்க கடைசி மூவியான்னு கேட்டதா சொல்றாங்க. அதுக்கு தளபதி விஜய் எனக்கு அது தெரியல, எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குன்னு சொன்னாராம். ஸோ எலெக்ஷனை பொறுத்து தான் இது தளபதியோட கடைசி படமா என்னங்கிறது முடிவாக்கும். மணிரத்னமோட அடுத்த மூவி பத்தி கேட்டிருக்காரு. மணிரத்னம் அடுத்து ரஜினிக்கு தான் கதை சொல்றதா இருந்துச்சு. ஆனா இப்ப தக்லீஃப் ஃபிளாப் ஆனதால மணிரத்னமுக்கு அடுத்த மூவி இப்போதைக்கு இல்ல. கமிட் ஆன நான் சொல்றேன். கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி கேட்டிருக்காரு. இந்த வாரம் வரும்னு சொன்னாங்க, ஆனா இந்த வாரம் வராது. சோ இந்த சாங் தள்ளி போயிடுச்சு. நான் வரும்போது சொல்றேன். கிங் மூவிக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டிருக்காரு. ஆல்ரெடி ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க. விஷாலோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கும் அப்டேட் எதுவும் கொடுக்கல. நான் வந்தா சொல்றேன். தனிவருவன் 2ஓட ரிலீஸ் டேட்டை கேட்டிருக்காரு. இதுக்கு ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. ஸ்டார்ட் ஆனா தான் ரிலீஸ் டேட்டை சொல்ல முடியும். சோ ஸ்டார்ட் ஆகட்டும், அப்புறம் நான் சொல்றேன். AK64ஓட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வருமா இல்ல ஃபர்ஸ்ட் லுக் வருமா டைட்டில் வருமானு கேட்டிருக்காரு. டைட்டில் லுக் வரதான் வாய்ப்பு இருக்குன்னு இப்போதைக்கு சொல்லப்படுது. ரெட்ரோ படத்தோட குபேராவோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அதிகமா என்னன்னு கேட்டிருக்காரு. நான் ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் டே வசூலும் ஸ்கிரீன்ல போடுறேன். ட்ராக் ரிப்போர்ட்டை நீங்களே பாருங்க. குட் பை டகிலியோட டோட்டல் வசூல கேட்டிருக்காரு. இதுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் இன்னும் வரல. என்ன ரீசன் தெரியல. ஆனா 240 கோடிக்கு மேல இதோட வசூல். டிடி நெக்ஸ்ட் லெவல் ஃபிளாப்னு சொல்றாங்க. இதோட பட்ஜெட் வசூல் ரிப்போர்ட் இருக்கான்னு கேட்டிருக்காரு. இதோட வசூல் ரிப்போர்ட் இல்ல தான். ஆனா இந்த படம் ஃபிளாப்னு சொல்றதுக்கு அது தேவையில்ல. ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணல. வசூல் அதிகமா வந்திருந்தா வசூல் ரிப்போர்ட் எனக்கு வந்திருக்கும். சோ படம் ஃபிளாப் தான். குட் பை டகிலியோட டெலிட்டட் சீன் எப்போ வரும்னு கேட்டிருக்காரு. இது அவங்க வரும்னு இப்போதைக்கு சொல்லவே இல்லை. இதுக்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் தேடி பார்த்தா கிடைக்கல. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தேவராம். ஒரு சிலர் மட்டும் தப்பா சொன்னீங்க. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.